இன்றைய கதை பெருமை, பணிவு மற்றும் ஒரு பசியுள்ள சிறுவன் கற்றுக் கொடுத்த பாடம் பற்றியது. இந்த கதை கடவுள்களின் பொருளாளரும் செல்வத்தின் அதிபதியுமான குபேரனிடம் இருந்து தொடங்குகிறது. குபேரன் கற்பனை செய்ய முடியாத புதையல்களுக்கு மத்தியில் ஒரு அற்புதமான தங்க அரண்மனையில் வாழ்ந்து வந்தார். தன்னிடம் இருந்த செல்வத்தை பற்றி அவருக்கு மிகுந்த பெருமை. தன்னிடம் எவ்வளவு செல்வம் இருக்கிறது என்பதை எல்லோருக்கும் காட்ட ஒரு பிரம்மாண்டமான விருந்தை ஏற்பாடு செய்தார். அவர் எல்லா கடவுள்களையும் அழைத்தார். ஆனால் எல்லோரையும் விட அவர் பெரிதும் விரும்பிய விருந்தினர் சிவபெருமான் தான். ஆகவே பெருமை நிறைந்த மனதுடன் குபேரன் அமைதியான கைலாய மலைக்கு பயணம் செய்தார். அங்கே சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதை கண்டார். அவர் முன் பணிந்து, சுவாமி, நான் இதுவரை கண்டிராத ஒரு பிரம்மாண்டமான விருந்தை நடத்துகிறேன். நீங்களும் பார்வதி தேவியும் அதில் கலந்து கொண்டால் அதுவே எனக்கு கிடைக்கும் பெரும் பாக்கியம் என்றார். சிவபெருமான் மெதுவாக கண்களை திறந்து முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகையுடன் கூறினார், குபேரா, என்னால் என் தியானத்தை கலைக்க முடியாது. ஆனால் நீ ஏமாற்றம் அடைய நான் விரும்பவில்லை. எனக்கு பதிலாக என் மகன் கணேசனை அனுப்புகிறேன். அவன் ஒரு தகுதியான விருந்தாளியாக இருப்பான். குபேரனுக்கு மகிழ்ச்சி. சிவனின் மகனே தன் விருந்துக்கு வருவது பெரிய விஷயம்தானே. அந்த இளம் கடவுளை தனது அளவற்ற செல்வத்தால் கவர தயாராக அவர் தனது அரண்மனைக்கு திரும்பினார். சிறிது நேரத்தில் கணேசர் வந்தார். அவர் ஒரு சிறுவன். யானையின் மென்மையான முகமும் ஒரு குழந்தையின் அப்பாவித்தனமான கண்களும் கொண்டிருந்தார். குபேரன் அவரை மிகுந்த ஆரவாரத்துடன் வரவேற்றார். பளபளக்கும் மண்டபங்கள் வழியாக அவரை அழைத்துச் சென்று தங்க நாற்காலிகள் மற்றும் ரத்தினங்கள் பதித்த தட்டுகளை காட்டினார். தனது ஆடம்பரத்தின் ஒவ்வொரு பகுதியையும் கணேசர் பார்க்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். இறுதியாக விருந்து தொடங்கியது. குபேரன் 100க்கும் மேற்பட்ட விதவிதமான மிகச் சிறப்பான உணவுகளை பெருமையுடன் பரிமாறினார். இதை பார்த்து கணேசர் திகைத்து போவார் என்று அவர் எதிர்பார்த்தார். ஆனால் கணேசர் தங்கு தட்டுகளையோ ஆடம்பரமான அரண்மனையையோ பார்க்கவில்லை. அவருடைய கண்கள் உணவின் மீது மட்டுமே இருந்தன. அவர் சாப்பிட தொடங்கினார். சாப்பிட்டு கொண்டே இருந்தார். பரிமாறப்பட்ட எல்லா உணவுகளையும் முடித்துவிட்டு குபேரனை பார்த்து, எனக்கு இன்னும் பசிக்கிறது என்றார். குபேரன் அதிர்ச்சி அடைந்தார். இன்னும் அதிக உணவு கொண்டு வர சமையல்காரர்களுக்கு உத்தரவிட்டார். கணேசர் அதையும் சாப்பிட்டு முடித்தார். பிறகு சமையலறையில் இருந்த அரிசி மூட்டைகள், காய்கறிகள், பழங்கள் என அனைத்தையும் சாப்பிட்டார். அதன் பிறகும் பசி அடங்காமல் அரண்மனையில் இருந்த மரச்சாமான்கள், அலங்கார பொருட்கள் என கண்ணில் பட்டதை எல்லாம் கடிக்கத் தொடங்கினார். அவரது பசிக்கு முடிவே இல்லை. குபேரனின் பெருமை இப்போது பெரும் பீதியாக மாறியது. அவரது அரண்மனையே உண்ணப்பட்டது. பயந்து போன அவர் தன் அரண்மனையிலிருந்து ஓடி மீண்டும் கைலாய மலைக்குச் சென்று சிவபெருமானின் காலடியில் விழுந்து கதறினார், சுவாமி, எனக்கு உதவுங்கள். கணேசர் என் அரண்மனையில் உள்ள அனைத்தையும் சாப்பிட்டு விட்டார். ஆனாலும் அவருக்கு இன்னும் பசிக்கிறது. நான் என்ன தவறு செய்தேன் என்று அழுதார். சிவன் அமைதியாக கேட்டார். அவருக்கு எல்லாம் புரிந்தது. குபேரா என்று விளக்கினார், நீ என் மகனை உணவு உண்ண அழைக்கவில்லை. உன் செல்வத்தை காட்டவே அழைத்தாய். உன் விருந்தில் அன்பை விட பெருமையே நிறைந்திருந்தது. கணேசனின் பசி உணவிற்கானது மட்டுமல்ல, அது உண்மையான அன்பிற்கானது. பின்னர் சிவன் பார்வதி தேவியை பார்க்க அவர் தன் அன்பான கரங்களால் செய்த ஒரு சிறிய கிண்ணம் அவளை அவரிடம் கொடுத்தார். திரும்பிப்போ என்று சிவன் குபேரனிடம் கூறினார். இதை பணிவான இதயத்துடனும் உண்மையான மன்னிப்புடனும் கணேசனுக்கு கொடு. அவன் எதிர்பார்ப்பது இதைத்தான். நடுங்கும் கைகளுடன் அந்த சிறிய கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு குபேரன் தனது அலங்கோலமான அரண்மனைக்கு திரும்பினார். அவர் பெருமையுடன் அல்ல, உண்மையான வருத்தத்துடன் கணேசனை அணுகினார். அவர் தாழ்ந்து பணிந்து, கணேசா, தயவு செய்து என்னை மன்னித்துவிடு. என் பெருமை முட்டாள்தனமானது. இந்த சிறிய கிண்ணத்தை ஏற்றுக்கொள் என்றார். அவர் அந்த ஒரு கிண்ணம் அவளை கொடுத்தார். கணேசர் அதை சாப்பிட்டதும்
அவரது முகத்தில் ஓர் ஆழ்ந்த திருப்தி பரவியது. அவரது பசி அடங்கியது. அந்த தருணத்தில் குபேரன் ஒரு விலைமதிப்பற்ற பாடத்தை கற்றுக்கொண்டார். அன்புடனும் பணிவுடனும் வழங்கப்படும் ஒரு கைப்பிடி உணவு உலகிலுள்ள அனைத்து புதையல்களையும் விட மேலானது.